டீசல் வந்து ரூ. 2 10 காசு லிட்டருக்கு ரூ. 2 80 காசுல கூட்டிட்டு இருக்காங்க. உங்களுடைய இது என்ன? இல்லை இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, விலை வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் இதே விலை தான் இருந்துச்சு. இப்போ ரேட் ஏறி இருக்கு. என்ன ஒன்று நாங்கள் கஷ்டப்பட்டா காசு சேர்த்து வாங்கணும், வேற ஒன்றுமே இல்லை. என்ன ஆட்டோ தொழில் தான் வந்து ஒரு டீ விலை கூட இப்போ 15 ரூபா 20 ரூபா போயிடுச்சு. ஆனால் ஆட்டோவில் இறங்க போட்டால் 10 ரூபாய்க்கு தான் ரொம்ப யோசனை பண்ணி ஏறுறாங்க. 10 ரூபாய்க்கு யோசனை பண்ணி ஏறுறாங்க. அது கேட்டு தான் ஏறுறாங்க. இன்னொன்று ஒரு பக்கம் பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸாக இருந்தாலும் பார்த்தாலும் ஆட்டோவில் ஏறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக கம்மி தான். அவங்களுமே கேட்டு ஏறுறாங்க. அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. பாதிப்பாக இருக்கும். பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்று ஒரு பக்கம் வந்து ஸ்கூலில் லீவுனால எங்கள் பொழப்பு ரொம்ப டல்லு தான். மேற்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா டீசல் விலை இப்போ ஏறிச்சுன்னா அதுக்கு மேலே வேற ரொம்ப விலை ரொம்ப இதாக தான் இருக்குது. வேற வழி இல்லை. வேற என்ன பண்ண சொல்லுங்க. உங்கள் பேர்? என் பேர் ராஜாண்ணா. எந்த ஏரியா? இந்த சக்கிமங்கலம். என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, அது நார்மலாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் பெட்டர் தான். இப்போ பெட்டர்னா என்ன சொல்கிறது, ஒரு கடந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து 100லே தான் இருந்துச்சு. எத்தனை வருஷமா இருந்துச்சு 100லே? அதுக்கு முன்னாடி ஃப்ளக்சுவேட் தான் இருந்துச்சு. ஃப்ளக்சுவேஷனாக இருந்தது. ₹1 ₹2 அப்படி ஏறிட்டு தான் இருக்கும்போது இறங்காது. இப்போ 100 ரூபாய் தான் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ரொம்ப வருஷமாகவே 100 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ 3 ரூபா ஏறினோடனே வந்து இது வந்து எனக்கு வந்து பெருசாக இது இதெல்லாம். ரெண்டாவது வந்து வேர்ல்டு வைடு பார்க்குறப்ப வந்து இது வந்து நார்மலான ஒரு இதுதான். எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக தானே இருக்குது. ஏன்னா நேற்று வரைக்கும் பார்த்தா ஏற்கனவே விலைவாசி அதிகமாக ஏறி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எங்களுக்கு கூடுதல் சுமை தான். நாங்கள் வந்து டீபோர் வண்டி வச்சுருக்கோம், ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம். எங்களுக்கு வந்து பெரும் இழப்பு தான். மக்களுக்கும் இந்த இழப்பு வந்து மக்களுக்கும் போய் சேரும். விலைவாசி உயரும். அது மென்மேலும் மக்களுக்கு பெரும் சுமையாக தான் இருக்கும். அதனால் இதை மத்திய அரசும் மாநில அரசும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி எங்களுக்காண்டி, ஏழ்மை மக்களுக்காண்டி, நடுத்தர மக்களுக்காண்டி கொஞ்சம் கன்சல்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் பேர் ராமச்சந்திரன், திருப்புவனம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் உயர்ந்தனால வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலையை வந்து ஏற்றிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து கச்சா எண்ணெய் வந்து குறையும் போலே வந்து பெட்ரோலை வந்து குறைக்கணும். அரசாங்கம் வந்து குறைச்சா நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுது. அதை வந்து பெட்ரோல் வந்து நம்ம குறைவாக இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த முயற்சி பண்ணுறாங்க. சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தை வந்து குறைச்சா பெட்ரோல் விலையை வந்து குறையுன்ற பாணியில் வந்து அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஆனால் அது சாத்தியம் கிடையாது. பாமர மக்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், பெரிய ரிச்சான பீப்புள் வரைக்கும் இது கண்டிப்பான பெரிய பாதிப்பு. இதை வந்து மத்திய அரசு கருத்தில் கொண்டு இதை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும்.